Hello NN for you squad, welcome to this video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா applied sociology and psychology ல எப்படி பாஸ் பண்ண போறது அப்படிங்கறது இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஆனா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த psychology portion மட்டும் கொஞ்சம் அந்த சிலபஸ் வைஸ் போயிட்டு பாயிண்ட் எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னவோ அது எழுதுனீங்கன்னா மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்க. சோசியாலஜி நீங்க பேஜ் ஃபில் பண்ணாலே பாஸ் பண்ணிரலாம். ஓகே, லெட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளைடு சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு இந்த பேப்பர் வருது. இது ஒரு கம்பைன்டு பேப்பர். கம்பைன்டு பேப்பர்னா செப்பரேட் புக்லெட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன்டு பேப்பர் அப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சுப்பாங்க. அப்ளைடு சோசியாலஜி பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, அப்ளைடு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி. ஓகேவா, அதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்ன கொஷின் பேப்பர் செட்டிங் வச்சிருக்காங்க இந்த பேப்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ வந்து சோசியாலஜியும் செக்ஷன் பி வந்து சைக்காலஜியும் வச்சிருக்காங்க. இதுலேயும் ஆஸ் யூஷுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இருக்கும், 1 வேர்ட் கொஷின் இருக்கும், 10 மார்க் கொஷின் எஸ்ஏ, ஷார்ட் ஆன்சர் 5 மார்க் அண்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு சோசியாலஜி பார்ப்போம். சோசியாலஜியில் எம்சிக்யூ 6 1 வேர்ட் கொடுக்குறாங்க அண்டு எஸ்ஏ கொஷின் 1, ஷார்ட் ஆன்சர் வந்து 5, வெரி ஷார்ட் ஆன்சர் வந்து 3, வெரி ஷார்ட் ஆன்சர் வந்து 3 இருக்கிற மாதிரி இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 37. அவுட் ஆஃப் 37க்கு நீங்கள் 19 ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் பாஸ் மார்க். இதில் இந்த 90 எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க்ஸ்க்கும் 5 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து டாப் 15 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நான் தரேன். அந்த 15 கொஷின் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே 10 மார்க் அண்ட் 5 மார்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எம்சிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு எந்த மாதிரி வந்து எம்சிக்யூ கொஷின் கேட்பாங்கன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்மளோட மேக்ஸிமம் டார்கெட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எம்சிக்யூ கரெக்ட் பண்ணுறது, ஷார்ட் ஆன்சர் அண்ட் எஸ்ஏ கொஷின்ஸ் நாம் கொடுக்குற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா போதும். இதில் 7 மார்க்ஸ் எடுத்துடலாம். இதில் மினிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்காவது உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கனாலே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் நீங்கள் சாலிடாக பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி அப்ளைடு சைக்காலஜி. சைக்காலஜியில் நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வருது. இதில் அதே மாதிரி மினிமம் ஒரு 4 1 மார்க் கரெக்ட் ஆகுங்க. 4 இல்லைனா 3 1 மார்க் கரெக்ட் ஆனீங்கன்னா போதும். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லையும் எஸ்ஏ கொஷின் அண்ட் ஷார்ட் ஆன்சர் ரெண்டையும் கவர் பண்ணி ஒரு 15 கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அந்த 15 கொஷினும் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 மார்க்கில் அந்த கொஷின் கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டான ஃபார்மெட்டில் பேஜ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேரண்டியாக ஒரு 7 மார்க் எடுக்கலாம். இதில் கேரண்டியாக நீங்கள் ஒரு 6 மார்க் எடுக்கலாம். ஒரு 82 மார்க்ஸ் இதில் இருக்குது, இதில் ஒரு 82 மார்க்ஸ் இருக்குது. அந்த 82 மார்க்ஸை கவர் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மார்க்ஸ் எடுக்கலாம். டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 மார்க் எடுத்து 20 + 20 40 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். பட் நீங்கள் 75க்கு 38 எடுத்தாலே உங்களுக்கு பாஸ் மார்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 15 கொஷின்ஸை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சோசியாலஜி, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சோசியாலஜி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சோசியாலஜி. செகண்ட் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஃபைன் சோசியல் சேஞ்ச், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சோசியல் சேஞ்ச். செகண்ட் கொஷின். தேர்ட் வந்து டிஃபைன் சோசியல் கண்ட்ரோல். அந்த சோசியல் கண்ட்ரோலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் டு கவர் த சோசியல் கண்ட்ரோல்னு கொஷின் வரும். தேர்ட் கொஷின் சோசியல் கண்ட்ரோல். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேரேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஃபிஃப்த் கொஷின் டிஃபைன் ஃபேமிலி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் சோசியல் குரூப். அதில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி குரூப் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செவன்த் கொஷின் டிஃபைன் கல்ச்சர். இந்த கல்ச்சர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, செவன்த் கொஷின். எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கேஸ்ட், சேஞ்சஸ் இன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம். டோட்டலாக இதில் 8 கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க இந்த 8 கொஷின்ஸை. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூவேஷன் 7 கொஷின்ஸ் பார்ப்போம். 9th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாவர்ட்டி, டைப்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. 10th கொஷின் டிஃபைன் சோசியலைசேஷன், அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஏஜென்சிஸ். நெக்ஸ்ட் 11th கொஷின்
சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்ன, அது மட்டும் இல்லாத கேஸ்ட் சிஸ்டம் மாடர்ன் இந்தியாவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற கொஷின் தான் 11th. 12th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கம்யூனிட்டி, அதில் 2 இருக்கும், ரூரல் அண்ட் அர்பன் கம்யூனிட்டி. அதை பற்றி ஃபுல்லாக கேரக்டரிஸ்டிக்ஸு, மெரிட்ஸு, டிமெரிட்ஸு, டிஃப்ரென்ஸு எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 13th கொஷின் டிஃபைன் சோசியல் ப்ராசஸ். அதில் 2 ப்ராசஸ் இருக்குது, அசோசியேட்டிவ் அண்ட் டிசோசியேட்டிவ் ப்ராசஸ். அதை நீங்கள் தெளிவாக எழுதணும். 14th கொஷின் டிஃபைன் சோசியல் டிஸ்ஆர்கனைசேஷன் அண்டு சோசியல் ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 15th கொஷின் டிஃபைன் சொசைட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொசைட்டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி. இதுதான் லாஸ்ட் கொஷின். அண்டு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். டோட்டலாக 15 கொஷின் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன், அது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இந்த 15 கொஷின் ப்ளஸ் 1 அந்த 16 கொஷின்ஸை நீங்கள் தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் ப்ளஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே அதிலிருந்து தான் கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சோசியாலஜியை பொறுத்தவரையிலும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஓனாக எழுதலாம், ஆனால் கரெக்டாக கான்செப்ட் மட்டும் இருக்கணும். சப்டைட்டிலும் டெஃபினேஷனும் இருந்தால் போதும். நீங்கள் 10 பேஜ் எழுதினாலும் சரி, 15 பேஜ் எழுதினாலும் சரி, உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா அதை 10 to 15 பேஜஸ் கவர் பண்ணுங்கள். நீட்டாக வந்து டெஃபினேஷன் எழுதுங்க, சப்டைட்டில் வச்சு அந்த சப்டைட்டில் ஒவ்வொரு பேஜஸில் கவர் பண்ணி அழகாக ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணி எழுதுங்க. 5 மார்க் கொஷின்ஸாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 பேஜஸ் எழுதுங்க, மோர் தென் என்ஃபாக இருக்கும். இந்த மாதிரி பேஜை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன மினிமம் 7 மார்க்ஸும், மினிமம் 10 மார்க்ஸ் கொஷினில் 7 மார்க் கொடுப்பாங்க, 5 மார்க் கொஷின்ஸில் 3 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளைடு சைக்காலஜியோட டாப் இம்பார்ட்டன்ட் 15 கொஷின்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபைன் சைக்காலஜி, சைக்காலஜியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஃபைன் சைக்காலஜி, பிரான்ச்சஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் சைக்காலஜி. செகண்ட் கொஷின் மென்டல் ஹெல்த்தோட டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மென்டலி ஹெல்த்தி பர்சன். டோட்டலாக ஒரு 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷனோட டெஃபினிஷன், பிரின்சிபல் அண்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த பர்செப்ஷன். தேர்ட் கொஷின் பர்செப்ஷன். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பர்சனாலிட்டி. இதில் டைப்ஸ் இருக்குது, டைப் ஏ, டைப் பி பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், இல்லைனா நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். டெஃபினிஷன், டைப்ஸு, டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனோட டெஃபினிஷன் அண்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது கிளாசிஃபிகேஷன் இல்லை டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் என்ன வேணாலும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் திங்கிங், திங்கிங்கோட டெஃபினிஷன், ஸ்டெப்ஸ் இன் கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும், அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கர்னு கூட கேட்கலாம் கொஷின். திங்கிங் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. செவன்த் கொஷின் டிஃபைன் இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸை அதில் வேரியஸ் எப்படிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இன்டெலிஜென்ஸை அண்டு என்னென்ன தியரிஸ் இன்வால்வ்டு இன் இன்டெலிஜென்ஸுங்கிறது தான் செவன்த் கொஷின். எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் மோட்டிவேஷன் ஆர் மோட்டிவ்ஸ், டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் அண்டு தியரிஸ் இன்வால்வ்டு இன் மோட்டிவேஷன். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 8 கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் 8 கொஷின்ஸ் இப்போ உங்களுக்கு நான் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 7 கொஷின் வாங்க பார்க்கலாம். 9th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எமோஷன் அண்டு தியரிஸ் ஆஃப் எமோஷன். 10th கொஷின் மெமரியோட டெஃபினிஷன், என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுதான் 10th கொஷின். நெக்ஸ்ட்டு 11th கொஷின் பார்த்தீங்கன்னா லேர்னிங். லேர்னிங் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். லேர்னிங்கோட டெஃபினேஷன் எழுதிட்டு இதில் ஒரு 3 சயின்டிஸ்ட் இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராண்டைக் அண்டு பாப்லோ அண்டு ஸ்கின்னர். த்ராண்டைக், பாவ்லோ அண்ட் ஸ்கின்னர் 3 பேரும் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லேர்னிங் எப்படி நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. இது 3ல் எனி ஒன் தான் உங்களுக்கு வந்து கொஷினில் கேட்பாங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் கேட்டாங்கன்னா அது வந்து பாவ்லோ தியரி, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்கின்னர், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு கேட்டாங்கன்னா அது வந்து த்ராண்டைக். ஆனால் இது 3ல் எனி ஒன் தான் கேட்பாங்க. அது 10 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இது 3யும் கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆட்டிடியூட், ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இன் டெவலப்மெண்ட். ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்குறோம். 13th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஈகோ வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இதில் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 14th கொஷின் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இன் மேன், என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து மேன் வந்து டெவலப் ஆகுறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேஜஸில் வந்து அவங்களுக்கு அக்வயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுன்னு கூட இருக்கும். ஓகேங்களா, சிக்மண்ட் ஃப்ராடோடதுன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஷின் மாடிஃபை பண்ணி கேட்கலாம். லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஃபர்கெட்டிங், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். டிஃபைன் ஃபர்கெட்டிங் அண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் இதுதான் வந்து லாஸ்ட் கொஷின்.
ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சோசியாலஜியோட கொஷின் பேட்டர்ன் என்ன, அதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோசியாலஜியில் கேட்கக்கூடிய டாப் 15 கொஷின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அப்ளைடு சைக்காலஜிலையும் டாப் 15 கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பிரேக் டவுன் பண்ணி எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். உங்களோட நீங்கள் எப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 15 கொஷின்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போங்க. 2 மார்க்ஸ் டாப் 80 கொஷின்ஸும் நம்ம வீடியோவில் கொடுக்குறோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.